ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் தான் நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்தினுடைய வாயிலை முதலாவதாக திறப்பேன். அந்த சொர்க்கத்தினுடைய வாயிலை நான் தட்டுவேன். அப்பொழுது அந்த இடத்திலிருந்து கேட்கப்படும், மன் அன்த. அந்த வானவர் கேட்பார், அந்த சொர்க்கத்தினுடைய வாயிலை பாதுகாக்கக்கூடிய அந்த வானவர், நான் தான் அந்த சொர்க்கத்தினுடைய வாயிலை முதலாவதாக தட்டுவேன். அப்பொழுது அந்த வானவர் கேட்பார், மன் அன்த, நீங்கள் யார் என்பதாக கேட்பார். நான் சொல்வேன், அன முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் அந்த வானவர் சொல்வார், உங்களினுடைய பெயரை கேட்டதற்கு பிறகுதான் அல்லாஹ் சொர்க்கத்தை திறக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். அல்லாஹ் அக்பர். சொர்க்கத்திற்குள் பல சமுதாயங்கள், மூசாவின் சமுதாயம், ஈசாவின் சமுதாயம் என்று அல்லாஹ் பல கூட்டங்களை படைத்திருக்கலாம். அவர்களில் முதன்மையாக பல நபிமார்கள் இருக்கிறார்கள். தில்க ருசுலு ஃபத்தல்னா பஅதஹும் அலா பஅத். எந்த நபிமார்களுக்கு மத்தியிலும் நாம் வேற்றுமையை ஏற்படுத்தக்கூடாது. ஆனால் அல்லாஹ் வேற்றுமையை வைத்திருக்கிறார். அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியில் உயர்வு தாழ்வுகளை வைத்திருக்கிறான். தில்க ருசுலு ஃபத்தல்னா பஅதஹும் அலா பஅத். சில நபிமார்களை விட சில நபிமார்களினுடைய புகழை நாம் உயர்த்தி இருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சூரா பக்ராவினுடைய 3வது ஜுஸ்வில் அல்லாஹ் பேசுகிறான். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபியாக இருந்தாலும் சொர்க்கத்தை திறக்கக்கூடிய முதல் நபராக அல்லாஹ் அவரை தான் தேர்ந்தெடுத்தான். இறுதி சமுதாயமாக நாங்கள் இருந்தாலும் சொர்க்கத்திற்குள் கால் வைக்கக்கூடிய முதல் சமுதாயமாக அல்லாஹ் என்னை தான் தேர்ந்தெடுத்தான். அந்த நமது சமுதாயத்தில் முதல் கூட்டமாக அல்லாஹ் ஒரு கூட்டத்தார்களை சொர்க்கம் நுழைய வைப்பான். அவர்களினுடைய எண்ணிக்கை என்ன? அதையும் இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள். பின்னால் நான் அவர்களினுடைய எண்ணிக்கையை பற்றி